நம்முடைய அரசியல் அவர்கள் வரவேற்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகளை அண்ணன் கூறுவார். மாலை வணக்கம். அருணாச்சலோடு நம்முடைய கழக நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய 71வது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே மிகப்பெரிய அளவில் இந்த மாநாடு போட்டியை நம்முடைய அருமை சகோதரர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் சச்சின் மணி அவர்கள் சீரிய ஏற்பாட்டில் கண்கொள்ளாத காட்சி, மறுக்க முடியாத விஷயம். வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய கழக பொதுச் செயலாளருடைய எண்ணம். வீரர்களுக்கான அத்தனை திட்டங்களையும் விளையாட்டுத் துறையில் அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதியதாக இளம் விளையாட்டு வீரர்கள் அணி அப்படின்ற ஒரு அணியை உருவாக்கியிருக்கோம். அதுல உங்களுடைய பங்களிப்பு இன்று மிகப்பெரிய ஒரு இன்றியமையாத விஷயமாக அமைந்துள்ளது. பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய இந்த வடசென்னை கிழக்கு மாவட்டத்தில் போன வாரம் இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி. என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோளுக்கு இணங்க இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை, இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை சகோதரர்கள் நான் மாத்திக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க, மாற்றி ஒரு சொல்லி ஒரு பெரிய தியாக மனப்பான்மையோடு இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கற்றுக்கொள்ள வைத்துள்ள அருமை சகோதரர் சச்சின் மணி அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து செயல்பட்ட அத்தனை நண்பர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டினை தெரிவித்துக் கொண்டு வலு சேர்க்கும் வகையில் அவருடைய தகப்பனார் வட்டக்கழக செயலாளர் சீனியர் கழக நிர்வாகி அவர்களும் அவரோடு மாவட்ட இணைச்சாளர் பிரசாத் அவர்களும் நம்முடைய அருமை அண்ணன் பொன்னுசாமி அவர்களும் சிவகுரு, இந்த மட்டத்தை சார்ந்த நிர்வாகி சிவகுரு அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளார். காலையிலிருந்து மார்னிங் 8 மணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு நேரம் வந்து பெரிய விஷயம் கடுமையான உழைப்பை போட்டு நம்முடைய டீம் பாதிப்பீட்டர்ஸ் வந்து அவர்களுக்கு மெருகேற்றும் வண்ணம், உற்சாகப்படுத்தும் வண்ணம் சீரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மீண்டும் 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 ஆத்மார்த்தமான என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவங்க பார்த்து சொன்னாரு, வடசென்னையில் ஒரு ஆர்கே நகர் தொகுதி, அம்மா தொகுதி, குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதி அம்மா தொகுதியில் நான் அவர்கிட்ட கலந்துரை ஆடி டிஸ்கஸ் பண்ணும்போது பாலாஜி டிஸ்கஸ் பண்ணும்போது இளைஞர்களை உற்சாகப்படுத்த, ஊக்கப்படுத்த ஒரு நல்ல ஜிம்ம ரெடி பண்ணலாம். நான் சொன்னேன், கீழே என்னுடைய இடம் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்கு, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ அப்படின்னாரு. எந்த ஒரு ஃபீயும் வேணாம், நம்மளுடைய உறவுகளுக்காக, நம்மளுடைய இளைஞர் மக்களுக்காக நீ அந்த இடத்த நான் வந்து கொடுக்குறேன், நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, நம்ம பிள்ளைகள் பயன்படுத்தும், அவங்களை நம்ம உற்சாகப்படுத்துவோம் அப்படின்ற விஷயத்துல புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய மேலான தொகுதியினங்க வடசென்னை கிழக்கு மாவட்டத்துடைய அத்தனை நிர்வாகிகளோட பேராதரவோடு தம்பியுடைய கனவு 2 தடவை வந்து பார்த்தாரு, 2 தடவை சொன்னேன் பண்ணிடலாம், ஃப்ரீயா கொடுத்துடலாம்ப்பா, என்ட்ரி கூட வேண்டாம், எல்லாருக்குமே வந்து பண்ணி கொடுத்துடலாம், என்னென்ன திங்ஸ் வேணுமோ, என்ன உபகரணங்கள் வேணுமோ அதை நம்ம வந்து அட்வான்ஸ் மெட்டீரியல் என்ன இருக்கு, என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதையும் எடுத்துக்கலாம்ப்பா, 2 months டைம் எடுத்துப்போம், பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இந்த நேரத்தில் ஒரு நினைவு கொடுத்தார் அவங்களுக்கு, நம்ம மக்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கு அந்த வேலையை நம்ம வந்து 2 மாத காலம் போதுமானதா அப்படின்றா அது உள்ளே முடிச்சு கொடுக்கிறதுக்கான மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக மிக்க மகிழ்ச்சி. இது அரசியல் பேசுவதற்கான தருணம் இல்லை. அனைத்து சமூகமும் அனைத்து நிலை நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய நிலை மக்கள் இன்று நன்றாக இருக்கிறார்கள் கேள்விக்குறிதான். இருப்பினும் சிந்தித்து வரும்
பிரச்சனைகளால் சம்பந்தமாக நாம் எல்லாவற்றையும் மேற்கோள் காட்டி சென்ற ஆட்சி காலங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல இன்று 71வது பிறந்தநாள் நாம் எல்லோரும் உறுதிமொழி ஏற்று மீண்டும் அம்மாவுடைய அரசு, அம்மாவுடைய எண்ணம், அம்மாவுடைய ஆட்சி, மக்களுக்கான மாணவர்களுக்கான அத்துணை திட்டங்களும் அம்மா கொடுத்தாங்க. எல்லாம் தீர்க்க பெருசு அம்மா. அம்மா மறக்கக்கூடாது. குறிப்பா மாணவ செல்வங்கள், மாணவ பிள்ளைகளுக்காக மடிக்கணினி, சைக்கிள், அத்தனை உபகரணங்களும் கொடுத்தாங்க. அதனால திருப்பியும் அம்மாவுடைய அரசு 100% 2026 இலக்கு மக்கள் விரும்பும் ஆட்சி, மக்கள் விரும்பும் கூட்டணி, வீரர்கள் விரும்பும் கூட்டணி, யூத் ஜெனரேஷன் என்ன நினைக்கிறாங்களோ அந்த கூட்டணி அமையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் இதை விட சிறப்பான நிகழ்ச்சியை நம்முடைய செகண்ட் மணி அவர்கள் ஏற்பாடு செய்து வருஷத்துக்கு ஒரு நடத்துவதில் எந்த கோட்டை நம்ம நடத்தினா இன்னும் சாலை சிறந்ததாக இருக்கும். இந்த விளையாட்டு வீரர்கள் அணி அப்படின்றத உருவாக்கின்றதற்கு வலு சேர்க்கும் வகையில் உங்களுடைய பங்களிப்பு இன்றியமையானது. மேலும் இன்று வந்து என்னுடைய சிவபதி அவர்கள் மாநில செயலாளர், கழக இளைஞர் செயலாளர் வந்து கலந்து கொள்வதாக இருந்தது. அன்னை அவர்கள் புரட்சி ஒரு நிகழ்ச்சி எடப்பாடியோட இன்னைக்கு வந்து அவர் பயணித்திருக்கிறார். அதனால வந்து அவர்களோடு அடுத்த மாசம் 6ஆம் தேதி சவுத் இந்தியா ஜூலை மாசம் அடுத்த மாசம் எடப்பாடியாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் கோப்பை அப்படின்னு அதை சொல்றாரு. மிகப்பெரிய விஷயம். அதை பண்ணும்போது பல நிர்வாகிகள் எல்லாரையும் அழைத்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி இலங்கை ஊக்குவிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். பாராட்டுகள், மனநிறைந்த பாராட்டுகள், நெஞ்சிலிருந்து பாராட்டுகள். எல்லாருமே பண்ண முடியாது, எல்லாராலையும் பண்ண முடியாதுன்னா எல்லாரும் ஒரு புரிதல் வேணும். ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கி எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த விஷயத்தில் ஈடுபாடு செய்யலாம் போது அவருக்கு மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகள் அனைத்து சமூகங்களையும் தெரிந்து கொண்டு என்ன சொன்னார், நான் வந்து இதை வந்து இளைஞர்கள் இருக்கும்போது நம்ம பார்த்துக்கோங்க 93ல 47வது பிறந்த நாள் வந்து 12 போது ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லாவிட்டாலும் மக்களுக்காக அர்ப்பணிப்போடு சேவை செய்யும் ஒரே மனப்பான்மை உள்ள கட்சி புரட்சி தலைவர் வள்ளல் கடவுள் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி. நான் புரட்சி தலைவர் வள்ளல் 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 திருப்பி எல்லாத்தையும் சொல்லணும்னா நம்முடைய யூத் ஜெனரேஷன் அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இன்னைக்கு வந்து எல்லா காலேஜும் இருக்கு அப்படின்னு சொன்னா சிந்திக்கணும். லா காலேஜா இருக்கட்டும், மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், அவர் போட்ட கதை அதுல இருக்க நம்ம எல்லாமே அதை வந்து ஒரு தான் புரிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த வாய்ப்பினை அளித்த நம்முடைய முன்னாடி பெரியவர்கள், ஜட்ஜஸ் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடர்பிலேயே உங்களோடு தொடர்பிலேயே மாவட்ட நிர்வாகம் எதிர்கொண்டு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி நன்றி. 2026 வெற்றிநாள் எடப்பாடியார் கோப்பை ஆர்கே நகரில் ஜூலையில் சவுத் இந்தியா 2025 ஓபன் மீட் மாபெரும் மாணவர்கள் போட்டி நடைபெறுகின்றது. அது ஜூலைல இணைய சொல்லும். மிக நன்றி, மகிழ்ச்சி. Champion goes to runner-up goes to rank number 53 Arun Kumar Duraraj from Chennai. Koppai கொடுங்க. சந்தோஷம். மெடல் மற்றும் அருமையான runner-up கோப்பை வழங்கப்படுகிறது. Number 53 Arun Kumar Duraraj from Chennai. Chennai வீரர், Chennai
நம்முடைய மாணவர்கள் அருமையான ஒரு மாணவர்கள். Champion of champion. Champion goes to number 66, Raja from Thuthukudi district. Thuthukudi our president சென்றார் ராஜா அவர்கள். சரி மாசல் நெக்ஸ்ட் கேட்டகரி senior bodybuilding 75 kg only நெக்ஸ்ட் வீடியோ மூலமாக நேரடி ஒளிபரப்பு ஆகிக் கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார். அப்பாவும் சகோதரனும் அமைப்பாளர் திரு சசிமணி அவர்கள் நினைவு பரிசனை வழங்குவதற்கு தெரிந்து கொள்கிறோம். எங்கள் அண்ணன் அவர்கள்